உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எந்த மோகன் முன்னாடி இந்த பிரபஞ்சமே தலை வணங்குச்சோ அவரோட கை என் மோகனையோட தலைமையில இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களால என்ன பண்ண முடியும் தாமினி அக்கா? அது மட்டும் இல்லாம விளையாடுறதெல்லாம் உங்களோட பழக்கம். நான் எப்பவுமே கடவுள் கிருஷ்ணரை நம்பி உண்மைக்காக போராடதான் நிப்பேன். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இந்த தடவையும் நான் தான் ஜெயிக்க போறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் தாமினி அக்கா, மோகன் ஐயா ஆபீஸ்க்கு வர்றது மட்டும் இல்ல, துளசி அக்கா மரணம் தொடர்பான ரகசியத்தையும் வெளியே கொண்டு வருவாரு. உங்க கேவலமான விளையாட்டெல்லாம் இந்த ஆபீஸ்ல தான் முடிய போகுது தாமினி அக்கா. நான் உங்க கடந்த காலத்தை மோகன் ஐயா முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவேன். இந்தாங்க என் ராசி பலனை பாருங்க. கடந்த கால ரகசியம் வெளியில் வரும். அது நீங்க சம்பந்தப்பட்டதுதான். ஆபத்து மேகங்கள் சூழ்கிறது. துரிதமாக செயல்படாவிட்டால் அனைத்தும் கைமீறி போய்விடும். கடந்த கால ரகசியம் வெளிப்படும். பரமேஸ்வரா, கடந்த காலம் வெளியில வந்து வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி அத கழுத்தை நெரிச்சு கொல்லணும்னு தான் நான் இப்ப கிளம்புறேன். பழி வாங்கறது இல்ல, எனக்கு அமைதிதான் வேணும். நிரந்தரமான அமைதி. இப்ப நான் சீக்கிரமா பர்சானாவுக்கு போய் சேரணும். அப்பதான் என்னால அந்த ஆபத்துக்கு நிரந்தர முடிவு கட்ட முடியும். அந்த ராதாவை அங்கதான் நான் சந்திப்பேன்னு நினைக்கிறேன். என்னோட மோகன் ஐயாவுக்கு கெடுதல் பண்ணணும்னு யோசிக்கிறத பத்தி இதோட நிறுத்திக்கோங்க தாமினி அக்கா. ஏன்னா எந்த திசையில என்னோட மோகன் ஐயாவுக்கு கெடுதல் பண்ண நீங்க கால் எடுத்து வைக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்க முன்னாடி நான் நிப்பேன். பரமேஸ்வரா, என்னோட கடந்த காலத்தை மொத்தமா புதைக்கிறதுக்காக தான் போயிட்டு இருக்கேன். அவங்க சந்தோஷத்தை அழிக்க போயிட்டு இருக்கேன். என்னோட எதிர்காலம் எப்பயும் என் கைக்குள்ளேயே இருக்கணும்னா என்னோட கடந்த கால பக்கங்களை நான் அழிச்சுதான் ஆகணும். நீங்க அதுக்கு எனக்கு துணையா இருக்கணும்.
குஷி, ஒருத்தங்க கோவமா இருந்தாதான் அவங்கள நாம சமாதானப்படுத்தணும். ஆனா ஒருத்தங்க அவங்களோட தன்னம்பிக்கையை இழந்துட்டா முதல்ல அவங்க தனியா இல்லைன்ற நம்பிக்கைய அவங்களுக்கு நம்ம கொடுத்தாகணும். அவங்க கூட குடும்பமே இருக்குன்னு சொல்லணும். ஆனா இதெல்லாம் நம்ம எப்படி பண்றது? மோகன் தான் டோரை திறக்க மாட்டாரு. தாமினி முதல்ல என்ன கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சா, இப்போ மோகனை கஷ்டப்படுத்திட்டு இருக்கா. நான் உனக்கு எப்படி சொல்லுவேன்? தாமினி இப்போ பெருசா ஏதோ ஒண்ணு பண்ண போறா. தாமினி அக்கா இப்போ ஒரு பெரிய ஆபத்தா நம்ம முன்னாடி அடி எடுத்து வச்சிருக்காங்க. அவங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும் நான் தடுத்தாகணும். ஐயோ ஐயோ, சாரி 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 சின்னி, நான் பண்ணது எவ்வளவு பெரிய அபசகுணம் ஆயிடுச்சு. நான் இப்போ தும்மிட்டேன், அது உங்களுக்கு சுத்தமா பிடிக்காதே. ஆனா நான் என்ன பண்றது அண்ணி, எனக்கு உங்களை மாதிரி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கவும் தெரியல. இப்போ நான் இங்க தும்மிட்டதுனால ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நானும் உங்க கூட கிளம்பி வந்துடுறேன். அப்படின்னா நீங்க கோவிலுக்கு தானே இப்ப போறீங்க, அந்த ராதாவையும் கிருஷ்ணரையும் தரிசனம் பண்ண? அதான் நானும் உங்க கூட அப்படியே கோவிலுக்கு வரேன். நீங்க போய் அங்க சாமி கும்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள நான் அங்க பக்கத்துல இருக்கிற கோவில்களையும் பார்த்து முடிச்சிட்டு வந்துடுறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.